الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. இது அல்குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு ஆயத். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்று நான் படைக்கவில்லை என்று சொல்கின்றான். எனவே மனிதர்களும் ஜின்களும் படைக்கப்பட்டிருப்பது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு மாத்திரமே. இதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமாக இருக்கிறது. வணக்கம் என்று சொல்கிற பொழுது அந்த வணக்கத்தில் கட்டாயம் ஏகத்துவம் இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். அதிலே இணை வைப்பு இருந்தால் அது வணக்கமாக இஸ்லாத்திலே கருதப்பட மாட்டாது. எனவே அல்லாஹுவை நாங்கள் வணங்க வேண்டும் என்பது அவனை ஓர்மைப்படுத்துவதோடு சேர்த்து நாம் வணங்க வேண்டும். அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்றால் லியஅபுதூன் என்பதற்கு லியுவஹிதூன், என்னை வணங்க வேண்டும் என்பதற்கு என்னை ஓர்மைப்படுத்த வேண்டும் என்று விளக்கம் அளித்துள்ளார்கள். எனவே அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்தாத, ஷிருக்கிலிருந்து தூய்மைப்படுத்தப்படாத வணக்கம் இஸ்லாத்திலே வணக்கமாக கருதப்பட மாட்டாது.